உண்மையிட்டு தெரிவிக்கப்பட்டா நீங்க எந்த விதமான அரசியல் வேலைக்கும் செல்ல முடியாது. ஒரு ரிங்குக்கோ அல்லது ஒரு பாயிண்ட்க்கோ அல்லது ஒரு கப்பலுக்கோ சொல்லப்போனா ஒரு நம்ம குடம்பலம் அணுநிலையத்துக்கு ஒரு ஒத்த நாள் வேலை கூட போக முடியாது. நம்மகிட்ட ஒரு கிளீனர் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அந்த எஃப்ஐஆர் நீங்க எந்த ஸ்டேஷன்ல போய் எடுத்தாலும் இந்த கேஸு அதாவது இவர் தண்டனை பெற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி பதிவாயிடும். ஒரு சின்ன வேலை கூட நீங்க போக முடியாது. ஒரு கொத்த நாள் வேலைக்கு நம்ம குடம் அணிக்குள்ள போனா கூட அது உங்களுக்கு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி வேலைக்கு போக முடியாது. அடுத்து நம்ம ஸ்கூல் பயமாக இருக்கும். நம்ம 18 வயசு போறதுக்கு தான் உங்களுக்கு லைசன்ஸே இருக்கும். மொத்தத்தில் நம்ம ஸ்கூல்ல பார்த்தா எல்லாரும் 10ல இருந்து 12 சட்டத்தின் முன் நம்ம எல்லாரும் சமம். ஜாதி மத ஏற்ற தாழ்வுன்னு ஒன்றும் கிடையாது. நம்ம இந்தியா எவ்வளவுதான் ஜாதி மத சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் திருநெல்வேலி மாவட்டத்திலே குறிப்பாக வடக்கே இங்கே அந்த பிரச்சனைகள் இல்லை. வடக்கே சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்ததனால் நாங்கள் இங்கு உங்களுக்கு அறிவுரை சொல்ல வந்திருக்கிறோம். எனவே இந்த மாணவ பருவம் என்பது எதுவுமே அறியாத ஒரு பருவம். இது ஜாதி மதம் நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற உயர்வு தாழ்வுகள் எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அது அப்படி வருமாயின் அது முறையிலே கீழே எய்யப்பட வேண்டும். இது என்ன சொல்றது அப்படின்னா நம்மளோட வருங்காலத்தை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே மதிய உணவு திட்டம் அப்படி எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த பள்ளியிலே உண்டு. எல்லாருக்கும் ஒரே மைதானம், ஒரே டீச்சர், எல்லாருமே ஒரே டீச்சர். இந்த மாதிரி எல்லாருமே நம்ம அவர்களுடைய பள்ளி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.